மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை சந்தித்து நடிகர் ரஜினிகாந்த் நலம் விசாரித்தார். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உடல்நலக்குறைவால் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் ஹெச் ராஜாவை சந்தித்து நலம் விசாரித்தார். முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்டோர் மருத்துவமனை சென்று ஹெச் ராஜாவின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தைப்பூச திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்கை பந்தயம் களை கட்டியது. பொய்யப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள், குதிரைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற மாடுகள் மற்றும் குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு கோப்பைகள், பரிசுகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் அருகேயுள்ள காணையில் நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் நெல் மூட்டைகளோடு விவசாயிகள் ஒரு வாரத்திற்கு மேலாக காத்து கிடக்கின்றனர். உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதிகாரிங்க ஒரு அலட்சியமான பதில சொல்லிக்கின்னு யாருமே வரங்க. மழை வந்து கிட்டத்தட்ட உப்பையே ஒரு 300 மூட்டை நெல் அளவுக்கு நனையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 5 பேருக்கு மேலே நெல் மூட்டை அந்த டிராக்டரில் வச்சாரா போயிட்டு வந்து எடுத்துன்னு வர்றது கூலி ஆகுது, இறக்குறது கூலி ஆகுது, நிறைய செலவாகுதுங்க, டெய்லி செலவாகுதுங்க ஐயா. சானார்பட்டி அருகே செயல்படக்கூடிய கல்குவாரியை மூடக்கோரி வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடைபெற்றது. கொரசினம்பட்டியில் செயல்படக்கூடிய கல்குவாரியில் தொடர்ந்து வெடி வைக்கப்படுவதால் கிராமத்தில் உள்ள வீடுகளில் அதிர்வு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. கற்களை ஏற்றி வரக்கூடிய லாரிகள் அதிவேகமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்வதால் விபத்து அபாயம் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கல்குவாரியை மூடக்கோரி பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாலையில் அமர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே திருமழிசையில் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெகநாத பெருமாள் மற்றும் திருமழிசை ஆழ்வார் கோவிலில் 350 ஆண்டாக தேரோட்டம் நடைபெற்றது. 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆற்றுப்பாலம் பகுதியில் தலைக்கவசம் அணிந்து பயணித்த 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலா 2 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது. தனியார் அறக்கட்டளையின் விழிப்புணர்வு முயற்சியாக தலைக்கவசம் அணிந்த வாகன ஓட்டிகளுக்கு பெட்ரோலுடன் இனிப்பு, திருக்குறள் புத்தகம் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டது. சென்னை விருகம்பாக்கத்தில் ஆன்லைன் ஆப் மூலம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட 2 மாணவிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நர்மதா என்ற கல்லூரி மாணவியும் 10ஆம் வகுப்பு படிக்கும் ருத்ரா என்ற மாணவியும் பிளிங்கிட் மூலம் 1/2 கிலோ ஐஸ்கிரீம் ஆர்டர் வாங்கியுள்ளனர். அதனை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் இருவருக்கும் வாந்தி மற்றும் வயிற்றுவலி ஏற்பட்டதால் ஐஸ்கிரீமில் குறிப்பிட்ட தேதியை குடும்பத்தினர் பார்த்து அதிர்ந்தனர். அப்போது அவை காலாவதியாகி 5 மாதங்கள் கடந்திருப்பது தெரியவந்தது. திருச்சி மாவட்டம் உசிறி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் அமைச்சர்கள் கே என் நேரு, அன்பில் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளிக்கு நிலம் வழங்கிய குடும்பம் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் ஆகியோரை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நேரு, உசிறி பகுதியில் வேலைவாய்ப்பை பெருக்குவதற்காக சிப்காட் அமைக்க வழிவகுக்கப்படும் என்று கூறினார். தருமபுரியில் தனியார் பேருந்தில் கல்லூரி மாணவர்கள் சிலர் படிக்கட்டில் நின்றவாறு வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பயணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரூரிலிருந்து தருமபுரி நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் செட்டிக்கரை தாண்டி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் படிக்கட்டில் நின்று பயணிப்பது தொடர்கதையாக உள்ளது. கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு காரைவாய்க்கால் பகுதியில் 5500 விலையில்லா வேட்டி சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த பகுதியில் உள்ள ஜவுளி குடோனில் தமிழ்நாடு அரசின் விலையில்லா வேட்டி சேலைகள் பதுக்கி வைக்கப்படுவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சோதனை நடைபெற்றது. அந்த வகையில் வேட்டி சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டு இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரளாவில் கட்டப்பனையில் இருந்து கோட்டயம் நோக்கிச் சென்ற அரசு பேருந்தில் நாய் புகுந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். பெருந்தோட்டி அருகே பேருந்தை நிறுத்திய போது ஜெர்மன் ஷெப்பர்ட் இன வளர்ப்பு நாய் திடீரென ஏறியது. பேருந்திலிருந்து இறங்காமல் அங்குமிங்குமாக சுற்றி வந்த வளர்ப்பு நாயை நடத்துனர் மற்றும் பயணிகள் போராடி வெளியேற்றினர். மகாராஷ்டிரா துணை முதல்வர் சுரேந்திர பவார் பாராமதி விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜித் பவார் உடன் பயணித்த 2 உதவியாளர்களும் 2 விமானிகளும் உயிரிழந்தனர். அதில் விதீப் ஜாதவ் என்பவரின் வீட்டில் அவரது குடும்பத்தினருக்கு சுரேந்திர பவார் ஆறுதல் தெரிவித்தார்.
ஸ்பெயின் நாட்டின் வேலன்சியா விமான நிலையத்தில் விமானம் ஒன்றின் மீது மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஏறி நின்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 3 காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கீழே இறங்க கூறினர். பின்னர் ஆம்புலன்ஸ் உதவியுடன் அவரை உளவியல் சிகிச்சைக்காக வேலன்சியா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரில் பாஜக இளைஞரணி சார்பில் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. அண்ணாநகர் சாலையில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட்ட போட்டியில் 59 மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்ததை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்று சொந்த ஊர் திரும்பிய நிலையில் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுபேதார் மேஜர் லெப்டினன்ட் மது, ஹவில்தார் முருகேசன் மற்றும் ஹவில்தார் சீனிவாசன் ஆகிய 3 மலர் மாலை அணிவித்து திறந்தவெளி ஜீப்பில் ஊர்வலமாக அழைத்துச் சென்று மரியாதை செலுத்தினர். மாமல்லபுரம் கடற்கரையில் தென்பட்ட படிக்கட்டுகளுடன் கூடிய பாறை மீது தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்தனர். மாமல்லபுரம் கடற்கரையில் ராட்சத அலைகள் மணல் திட்டுகளை எரித்து சென்றதால் படிக்கட்டுகளுடன் கூடிய பாறை ஒன்று வெளியே தென்பட்டது. பல்லவர் கால துறைமுகப்பட்டினமாக இருந்த மாமல்லபுரத்தில் மண்ணில் புதைந்த தொல்லியல் சின்னங்கள் மீண்டும் வெளிப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் தொல்லியல் துறையின் சென்னை வட்ட உதவி கண்காணிப்பாளர் ராஜேஷ் தலைமையிலான தொல்லியல் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து அளவீடு மற்றும் ட்ரோன் மூலம் புகைப்படம் எடுத்து ஆய்வு மேற்கொண்டனர். தேர்தல் நிலையம் முன்பு மருத்துவ ஆய்வு நிபுணர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவ ஆய்வு நிபுணர்களுக்கான பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும், பயிற்சியாளர்கள் சேர்க்கை தொடர்பான அரசாணை 262 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் அவர்கள் போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். 790 கிராம் எடையுடன் பிறந்த குழந்தைக்கு 79 நாட்கள் தொடர் கங்காரு சிகிச்சை மூலமாக 1 கிலோ 420 கிராம் எடை அதிகரிக்க செய்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பூ பாண்டியபுரம் கிராமத்தை சேர்ந்த அருள்ராஜ் முத்துமாரி தம்பதியினருக்கு 26 வார குறை பிரசவத்தில் 790 கிராம் எடையில் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு செயற்கை சுவாச உதவியுடன் நுரையீரல் வளர்ச்சிக்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. 79 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பிறகு குழந்தை முழு ஆரோக்கியத்துடன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளது. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மாடுபிடி வீரர்கள் நன்றி தெரிவித்தனர். 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டில் உயிரிழக்கும் மாடுபிடி வீரர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோல் வழங்கி நன்றி தெரிவிக்கப்பட்டது. தேனி மற்றும் திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் 800க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தேனி மீனாட்சிபுரம் பேரூர் சேர்மன் திருப்பதி, போடி மத்திய ஒன்றிய துணை சேர்மன் வெங்கடேஷ் உட்பட 400க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இதேபோல திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் இணைந்த நிலையில் அவர்களை எடப்பாடி பழனிசாமி வாழ்த்தி வரவேற்றார். கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் திமுக பல தொகுதிகளில் தோற்றிருக்கும் என காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசு பேசியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அருகே நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் ஆட்சியில் பங்களிப்பது குறித்தும் பேசினார். 1900, 1800, 1300 ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அது யாரோட ஓட்டு? அந்த ஜெயிக்கக்கூடிய வாக்குகள் காங்கிரஸோட ஓட்டு. நாங்க இல்லனா யாரும் இல்ல. 40 சீட்டு குறைந்தபட்சம் உள்ளாட்சியில 20%. அப்படின்னா அப்படியே அலைன்ஸ் தேவையில்லை. நம்ம கிட்ட இருக்காங்க ரெடியா. சென்னை மதுரவாயில் நிலம்பூர் தரைப்பாலத்தில் சென்ற ஆட்டோ கூவம் ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் முதியவருக்கு காயம் ஏற்பட்டது. பாலத்தின் மேலிருந்து கீழே இறங்கிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ கூவத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது. அதற்கு பிறகு ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் தூய்மை பணியாளர்களும் பொதுமக்களும் ஆட்டோவில் பயணித்த முதியவரை மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தனியார் பள்ளி வளாகத்தில்
இந்த குழந்தை கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சரமபாக்கம் கிராமத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் யுகேஜி படிக்கும் மாணவரின் கையில் குரங்கு கடித்துள்ளது. இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தினர் சிறுவனை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக தனியார் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை ஆய்வு செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலையில் ரயிலில் ஏறியபோது தவறவிட்ட பயணியின் கைப்பையை காட்பாடி ரயில்வே காவலர்கள் துரிதமாக செயல்பட்டு மீட்டு ஒப்படைத்தனர். திருப்பதி விழுப்புரம் பாசஞ்சர் ரயிலில் திருவண்ணாமலையில் ஏறிய பெண் ஒருவர் தனது கைப்பையை தவறவிட்டதாக ரயில் நிலைய அதிகாரியிடம் புகார் அளித்தார். தொடர்ந்து காட்பாடி ரயில் நிலையத்தில் தேடுதல் நடத்தி அவரது கைப்பை மீட்கப்பட்டது. அதில் கைபேசி, 5000 ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இருந்தன. ஜனநாயகன் திரைப்படத்தை இயக்கியுள்ள வினோத் தன்னுடைய அடுத்த திரைப்படத்திற்கான பணிகளை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயை வைத்து அவர் இயக்கியிருக்கக்கூடிய ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத காரணத்தால் இன்னும் வெளியாகாமல் உள்ளது. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து தனுஷ் நடிப்பில் புதிய திரைப்படத்தை இயக்க வினோத் ஒப்பந்தமாகி இருந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் இந்த படம் அடுத்த ஆண்டில்தான் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் மற்றொரு புதிய படத்தை இயக்க அவர் தற்போது தயாராகி உள்ளதாகவும் கதாநாயகன் குறித்த விவரம் விரைவில் வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.